தர்ஷன் விஷயத்துல அந்த பொண்ண எரிச்சு தூக்கி போட்டான்னு நினைக்கிறேன். அந்த இதில வந்து நீங்க சரியான ஆதாரங்களை சிசிடிவி ஃபுட்டேஜ்னா, சிசிடிவி ஆதாரங்கள், மற்ற விஷயங்கள்லாம் இந்த துப்புரவு துப்பறியும் அதிகாரிகள், அந்த இதில இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசர் வந்து ஐஏஎஸ் வந்து அந்த ஐஓ வந்து இதில ரொம்ப டீப்பா பண்ணியிருக்கணும். எப்பவுமே ஒரு விஷயத்த மேலோட்டமா பண்றது இருக்குது. டீப்பா கோர்ட்டே மறுக்க முடியாத அளவுக்கு, எதிர் தரப்பு மறுக்க முடியாத அளவுக்கு ஆதாரங்களை திரட்டுறது. ஆதாரங்கள்னா கிரைம் சீன்ல கிடைக்கிற அந்த இது, அ அந்த இந்த டிஜிட்டல் எவிடன்ஸு ப்ளஸ்ஸு அங்க கிடைக்கிற தடயவியல் இது, டிஎன்ஏ சாம்பிளு, அந்த பொண்ணு உடல்ல இருந்த இது மற்ற விஷயங்கள், இது எல்லாமே வந்து சேவிச்சு பண்ணணும். இதில இவர்கள் வந்து புலனாய்வுக்கான அறிவு இல்லாதவங்க கூட இருப்பானுங்க அதிகாரிங்க. அதில தான் போலீஸ்ல கேட்டகரி 1, 2லாம் பிரிப்பாங்க. 2ல அந்த டிராஃபிக்லாம் ஆமாமா. போடுறாங்கல்ல, ஏன் 1 போடுறாங்கன்னா, இந்த மாரி விவகாரத்தில அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு. தஷ்வந்த் விஷயத்தில அந்த இதில ஜஸ்வந்த் விஷயத்தில ஒவ்வொரு தடவையுமே இது ஃபெயிலியர் ஆயிட்டே வந்துச்சு. இதில தான் அவன் வந்து ரிலீஸ் ஆகுறான். ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்லயே தாயார கொன்னுட்டு தப்பிச்சு போயிடுறான். இவன் மும்பைல போய் புடிக்கிறாங்க. புடிச்சிட்டு வந்து அங்கேயும் அவன பார்த்து இவன் அப்பாவியா இருக்கிறான்ற மாரி நம்பி, கையில விலங்கு கிலங்கு போடாம விட்டோம்னா, அங்க ஹோட்டல்ல தப்பிச்சு ஓடுவான். செம்ம காமெடியா இருக்கும் அது. அப்பதான் அந்த தனிப்படை போலீஸார் சொன்னாங்க. "சார் நான் பாத்ரூம்ல உட்கார்ந்தேன் சார். ஓடிட்டான்னோனே, எந்திரிச்சு கழுவாம கிழுவாமலாம் எந்திரிச்சு ஓடி போய் தேடி புடிச்சோம் சார். அப்புறம் ஈவினிங் தான் புடிக்க முடிஞ்சது." அப்படின்னு இங்க வந்து மறுபடியும் சிறையில அடைச்சாங்க. இதுல என்னன்னா, எவ்வளோ பெரிய ரிலீஃப் பாருங்க அவனுக்கு. ஒரு ஆதாரம் இல்லன்றவருக்காக சுப்ரீம் கோர்ட் ரிலீஃப் குடுக்குது. அது வந்து இன்னொன்னு போக்சோல வரணும் இது. அப்ப ஆமா. போக்சோலாம் கிடையாது. இது என்ன இப்படி கொண்டு போறாங்க, என்ன பண்றாங்கன்றது எனக்கு ஒண்ணும் புரியல இதுல.